மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகுக்கிட்ட இருந்து கால் வருது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸுக்கிட்ட தான் திரும்பவும் வந்து மல்லி கால் பண்ணி ரேணுகாவுக்கு செக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. நர்ஸும் வந்து மல்லி கால் பண்ணி இன்றைக்கி ரேணுகாவுக்கு செக்கப் இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங்கை வந்து சொல்லி விட்டுறாங்க. ரேணுகாவால் இப்போ மல்லியால் வந்து ரேணுகாவை இப்போ கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா வந்து அவள் தான் வந்து மல்லியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதிரேசன் வீட்டில் உட்காந்துருக்காள்ல. அதனால் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜயும் வந்து கதிரேசனும் விஜயும் கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ரேணுகா வந்து ரெடி ஆகாமல் வந்து பெட் மேலே படுத்துட்ருக்காங்க. ஏதோ வந்து ஜுரம் அந்த மாதிரி. காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஹாஸ்பிட்டல், அந்த டாக்டரு, நம்ம பைத்தியம் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு ட்ராமான்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரகுவை நம்ம எதிர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ரகுவை நம்ம மீட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ரேணுகா வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம யார் உதவியும் தேவையில்லை, நம்ம வந்து சேஃபான இடத்துல இருக்கோம், வசதியான இடத்துல இருக்கோம், நம்மளை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால இதுக்கப்புறம் வந்து நமக்கு ரகுவோட ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரகுவை எதிர்த்து பேசிட்டா. ஆனால் வந்து இது ரகுக்கு வந்து இன்சல்ட்டான ஒரு விஷயம் இல்லை. நான் அனுப்பிச்சேன், இவ எப்படி என்னவே வந்து இப்படி எதிர்த்து பேசுகிறா அப்படின்ட்டு. இப்போ ரேணுகா கிட்ட பேசுகிறதுக்காகவும் அந்த ஒரு தனிமையான இடம் கிடைக்கணும்ல, அதுக்காக தான் வந்து திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரேணுகாவுக்கு தெரியும் ரகு தான் வர சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து அப்பயும் விடலை. விஜயும் கதிரேசனும் நீங்கள் தூக்குங்க மாமலை, தூக்கிட்டு போயிட்டு வந்துடலாம் இன்றைக்கி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை தூக்க போகிற விஜய் வந்து ரேணுகா உடனே வந்து கத்தி எடுத்துக்கிறாங்க. கத்தி எடுத்துகிட்டு மிரட்டுறாங்க. நீங்கள் என் பக்கம் வந்தீங்கன்னா நான் அறுத்துப்பேன், எனக்கு ஹாஸ்பிட்டல் எதுவும் தேவையில்லை, நான் வந்து சும்மா சொல்ல, நான் நிஜமாவே அறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக பிளான் போடுறீங்க. ரகு ஒரு பிளானை போட்டால் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பிளானை போடுறீங்க போகாமல் இருக்கிறதுக்கு. உடனே என்ன கதிரேசன் என்ன, ஐயோ என் பொண்ணு ஏதாவது பண்ணிப்பான், என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடும், நம்ம ஹாஸ்பிட்டலே தேவையில்லை, நம்ம இன்னொரு நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாக்கு நல்லா ஜிங்சக்கா தட்ட ஆரம்பிச்சிடறாரு கதிரேசன். கதிரேசன் வந்து எப்படி சொல்கிறது, எப்படி இருந்த ஆள் இப்போ என்ன பொண்ணுக்காக வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா கதிரேசன்? என்ன கதிரேசன், ஊராக இருக்குன்னா ஒன்று, உங்கள் பொண்ணுக்குன்னா ஒரு விஷயமா? மற்றவங்களெல்லாம் எவ்வளோ மிரட்டியிருப்பீங்க, எவ்வளோ வந்து எவ்வளோ அடிதடி பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்த நீங்கள் இப்போ உங்கள் பொண்ணு வந்து கையில் கத்தி எடுத்ததுமே வந்து ஐயோ மனசு துடிக்குதா உங்களுக்கு? உடனே வந்து ஹாஸ்பிட்டல் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ அன்றைக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னவ இன்றைக்கி ஏன் வரமாட்டா அப்படின்ற சொல்ல மாட்டேன்றா அப்படின்னலாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்கல்ல. ஏன்னா அப்படி தான் யோசிச்சுட்டா வந்து முடிஞ்சு போயிடும்ல கதை வந்து. அதனால் வந்து நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இப்போ என்ன உடனே வந்து விஜய் வந்து இவ ஹாஸ்பிட்டலுக்கு வரல, நமக்கும் இங்கே வேலை இல்லை. ஏன்னா வந்து ரேணுகா வந்து விஜய்கிட்ட வந்து இப்போ பேச மாட்டான். ஏன்னா வந்து நல்லா பேசிட்டா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்கல்ல. அதனால் வந்து விஜயை கிட்ட சேர்த்தாமல் இருக்கா. அதனால் விஜய்க்கு அங்கே வேலை கிடையாது. ஸோ கிளம்பி மல்லிகிட்ட வந்துட்டாங்க. மல்லியும் விஜயும் வந்து நல்லா பேசிட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது கால் வருது விஜய்க்கு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி கால் பண்ணி என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷயத்த சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி நினச்சா, இல்லை நான் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாக வச்சு வந்து பேசியிருக்கா. விஜய் வந்து யோசிக்கிறாரு, நம்ம நேரில் போய் கேட்டோம், நமக்கு உதவி பண்ணாதவ இப்போ எதுக்கு வாண்டடாக வந்து கால் பண்ணுறா, ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியுது. வேறு என்ன, இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம், அதாவது சொத்து வந்து நம்ம பேரில் தான் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக விட்டு தர மாட்டார். ஏன்னா வந்து நம்ம போயிட்டு எதுவுமே யோசிக்காமல், எதுவுமே இவ்வளோ எதிரி இவ கண்ணிலே மூஞ்சிலே முழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இருந்தும் நம்ம போய் உதவி வேணும்னு தான் சொல்லி கேட்டான். ஆனால் இவ ₹1 தரமாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ நம்மக்கிட்ட வந்து சொத்தை எழுதித்தா பணம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விஜய் வந்து யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் சவால் விட்டுட்டு வந்தது, என் சொத்தை நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு போது விஜய் வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வந்தால் சொத்தெல்லாம் நம்ம பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிய வந்தால் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டார் அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் வந்து விஜயும் அப்படி தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். விஜய் வந்து இப்போ சொத்து மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எல்லாமே வந்து டோட்டலாக தலைகீழாக மாறிடும். பழையபடிக்கு விஜயும் மல்லி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் என்ன, எப்பயும் போல் வந்து முன்ன மாதிரி இருந்த மாதிரி எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ராஜேஸ்வரி இதுக்கெல்லாம் விடுவாங்களா அப்படின்னு சொல்கிறது கஷ்டம் தான். ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈஸியாக விடமாட்டா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும்.
சொத்து மொத்தம் திரும்பவும் விஜய்கிட்ட போயிட்டா திரும்ப அதை எப்படி ஆட்டே போடலாம், இல்லை இவங்கள எப்படி அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். எது எப்படியோ இன்றைக்கி வந்து விஜயும் மல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒன்றா சேர்ந்து சமைச்சு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு மல்லி இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களோட அந்த கண்ணெல்லாம் அவ்வளோ ப்ளஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா வந்து விஜய் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கூட இருந்து நம்ம மேலே அன்பு காட்டி அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ நாளாக வந்து மல்லி அழுதுறதுக்கும் ஃபீல் பண்ணதுக்கும் வந்து இன்றைக்கி மொத்தமாக வந்து சேர்த்து வந்து விஜய் மொத்த அன்பையும் கொடுத்துட்டாரு. இதே மாதிரி இருந்தால் நல்லா தான் நடக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.